ஓப்பனாக உள்ளது உங்களுக்கு ஆப்போசிட்டில் போட்டுக்கோங்க. இந்த சைடு கவர் பண்ணது நம்மளை பார்த்து போட்டுக்கோங்க. சைஸு 38 இன்றைக்கி பார்க்கலாம்ப்பா. ஃபஸ்ட்டு வீடியோ ப்ளவுஸ் எப்படி கட்டுருவாங்கன்னு பார்க்கலாம்ப்பா. வாங்க. இது ஒரு மிதி அளவு தையலுக்கு விட்டுட்டு அது போக ஒரு ஸ்கேல் அளவு மார்க் பண்ணிக்கோங்க. ப்ளவுஸோட உயரம் தெரியும் இல்லையா, ஸ்கேல் அளவுலேருந்து மேலே ஒரு மார்க்கு, தையலுக்கு ஒரு மிதி அளவு, இதை மார்க் பண்ணிக்கோங்க. இந்த தையலுக்கும் ரெண்டாம் அடிச்சுக்கோங்க. ப்ளவுஸை ஒரு அரை இன்ச்சு ஒரு இடம் விட்டுட்டோம்னா இங்கே ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. சைடு உயரத்துக்கு ஸ்கேல் அளவில் இருந்து ஒரு மார்க்கு ப்ளஸ்ஸு தையலுக்கு ஒரு மிதி அளவு. இப்போ பெண் கழுத்து உயரம் பார்க்கணும். நம்ம ஸ்கேல் அளவு போட்டதுலேருந்து ஒரு மார்க்கு, அதில் சென்ட்ரல் இருந்து முன்னாடி இருந்து கழுத்து வரக்கூடாதுப்பா, பின் சைடு இருந்து தான் கழுத்து மார்க் பண்ணணும். இந்த கழுத்தை பின் சைடு கழுத்தை ஷோல்டர்ல இருந்து அளந்துக்கங்க. இருபதுல வருது, 20ல் பாதி 10.25 நம்ம வைக்கணும். ஒரு 1/4 இன்ச் மேலே ஏற்றிக்கலாம். அடுத்து ஷோல்டர் மார்க் பண்ணிக்கோங்க. தையலுக்கு ஒரு மிதி அளவு. பேட்டரி லோவா? இதில் இருந்து 1.25 இன்ச் விட்டுக்கோங்க. ஆம்கோல் அளவு 7.5, பாடி அளவு 9.5, ஆம்கோல் அளவு 7.5 கரெக்டாக வருது. மார்க் போட்டு ஒரு ஸ்கேல் அளவு லைன் போட்டுக்கோங்க. வெட்ட போகிறோம்ப்பா. அதே மெத்தட் தான். ஓப்பன் ஆப்போசிட்டில் இருக்க மாதிரி வச்சுக்கோங்க. இதை 2 அப்படி மடிச்சுக்கோங்க. கை கிராஸாக இருக்கான்னு முதல்ல பார்த்துக்கோங்க. கிராஸ் இருக்கு, 1/4 இன்ச்சு அதை கிராஸாக கழிச்சு விட்டுட்டு மார்க் பண்ணிக்கலாம். ஒரு மிதி அளவு மடித்து தைக்க விட்டுட்டு ஒரு ஸ்கேல் அளவு போட்டுக்கோங்க. ஆம்கோல் அளவு 7.5. சிசர் கட் போட்டுக்கோங்க. மார்க் பண்ணதுனால
கை முடிச்சிட்டோம். முன்பக்கம் கட்டிங் முன்பக்கம் எடுக்கிறதுக்கு 2 கரை சைடும் நம்மளை பார்த்த மாதிரி வச்சுக்கோங்க. ஃபுல் கிராஸில் தான் போடுறோம். பின் சைடை போட்டு அப்படியே மார்க் பண்ணிக்கோங்க. கழுத்தை மார்க் பண்ண ஒரு மிதியளவு தையலுக்கு இடம் விட்டுட்டு முன்கழுத்து மார்க் பண்ணிக்கோங்க. டாட் பாயிண்ட் மேலிருந்து இந்த இடம் நிப்பிள் பாயிண்ட் பிடிச்சி போட வேண்டாம். இந்த அளவே போடுங்க, சரியா இருக்கும். தையல் அவங்களோட டாட் பாயிண்ட் அரைப்பாகம் 1, ஃபுல் அகலம் 2 இன்ச். எல்லாத்துக்குமே ஸ்கேலால் மார்க் போட்டுக்கோங்க, லைன் போட்டுக்கோங்க. பின்கழுத்து எப்படி அளவு எடுத்தோமோ அதே மாதிரி முன்பக்கமும் இன்ச் டேப்பில் அளந்து தான் மார்க் பண்ணணும். ஏழே கால் வருது. ஒரு மிதியளவு தையலுக்கு போக 7 கால் வருதான்னு மார்க் பண்ணிக்கணும். இலைகள் வருது. இப்போ சிசர் கட் போட்டுக்கலாம். இது போடுறதுக்கு முன்னாடி பட்டியோட அகலம் எவ்வளோ வருதுன்னு அளந்துக்கங்க. 9 வருது. 9 கால் நம்ம வச்சுக்கலாம். ஆறு இன்ச் வருது. 6 இப்போ கட் பண்ணிக்கலாம். இந்த 3 மார்க் நேர ஊசி குத்து போட்டுக்கோங்க. பேக் சைடும் ஃப்ரண்ட் சைடும் ஒன்னா போட்டு இப்போ பட்டி அளக்கலாம். நம்ம அளந்ததுல மார்க் பண்ணதுல இருந்து முன் போர்ஷன் எப்போதுமே இந்த கட்டிங் இது சிசர் போட்டதுல மார்க் பண்ணதுல இருந்து ஸ்கேல் அளவு 1.5 இன்ச் இங்க மார்க் பண்ணிக்கோங்க. பட்டியோட டோட்டல் அகலம் 9 கால் அளந்தான். 9 கால் போட்டுக்கோங்க.
இதிலேருந்து இதில் 1.5 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. பட்டியோட உயரம் இப்போ பார்த்துக்கோங்க 3.25. ஃப்ரண்ட்டுக்கு 4 இன்ச் வரும். ரெண்டே கால் வருது சென்டர் பட்டி. சிசர் கட் போடுறது எப்போதுமே ஃப்ரண்ட் சைடு தான் வரணும். அவ்வளோதான். இந்த கட்டிங் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.